மாப்ள, நான் உங்களுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடிச்சுக்கிறேன். ஏன்னா நாங்க அனுபவிச்சதை விட நீங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. அதான் என்ன தைரியம் தான்? யார் மேல கை வைக்கிற? அவர் எப்பாடா? இன்னொரு அடி அப்பா மேல விழுந்துச்சு. அப்பா, அப்பா, பரவாயில்லப்பா, பரவாயில்ல. உனக்கு ஒண்ணு இல்லப்பா. பாத்தீங்களா? இதத்தான் சொன்னேன். இல்ல இல்ல, இது நடக்கூடாது. என்னடா பண்ணிருக்க? என்ன காரியம்டா பண்ணிட்ட? ஏன்டா வாழ்க்கை கெடுத்த? டேய் ஏன்டா அப்படி பண்ண? சொல்றா, ஏன்டா அப்படி பண்ண? செபி, போதும், நிறுத்து. பதிலுக்கு உன் வாழ்க்கையை அழிக்க பாக்குறான். அதுக்காக தான் தாலியை கட்டி இருக்கிறான். டேன், அந்த ராஸ்கலுக்கு நீ இந்த வாய்ப்பை கொடுக்க கூடாது. ப்ளீஸ், தாலியை கலட்டி ஏறி. கலட்டு தேன். தேன்மொழி, நாங்க சொல்லிட்டே இருக்கோம். சொல்றதை கேட்காம அப்படியே நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? தேனு, அவன் கூட போய் நீ வாழ போறியா? இல்ல அவனை ஏத்துக்க போறியா? உன் வாழ்க்கையை நீயே அழிச்சுக்க போறியா தேன்மொழி? தேனு, வேணாம்மா. உன்னால அவன் கூட வாழ முடியாதுமா. அதான் அரவிந்த் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான்ல. அரவிந்த் உனக்கு தாலி கட்ட தயாரா இருக்கும்போது நீ எதுக்குமே தாலியை கழட்ட மாட்டேன்னு சொல்ற? கலட்டி போடுமா. வர்ஷினி, கீழே அம்மா கூப்பிட்டாங்க. எதுக்கு? இல்ல, உன் திங்ஸ்லாம் ஏதோ பேக் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல உன்னோட புடவெல்லாம் எது எடுத்து வைக்கணும்னு கேட்கறதுக்காக கூப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்க புடவை கட்டுறதே கஷ்டமா இருக்கு. இதுல புடவை வேற நான் செலக்ட் பண்ணணுமா? இல்ல வர்ஷினி, கல்யாணம் ஆகி இன்னொரு வீட்டுக்கு முறையா போவாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி முறையா புடவெல்லாம் வச்சு கொடுப்பாங்க. அதுக்காக தான் மேபி இருக்கலாம். போய் இன்னும் ஜஸ்ட் பாரு. எனக்கு உடம்பு கொஞ்சம் கசகசன்னு இருக்கு. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே, சரி. நீ கீழே போய் பார்த்துட்டு நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன்.
அந்த பைக்கை ஃபாலோ பண்ணுங்க. அப்பா உயிரோட தான் இருக்காரா? இந்த குறிஞ்சி கூட சேர்ந்திருக்காரு. இந்த பிரபு குறிஞ்சி கூட ஒன்னா நிக்கிறான். ஏன் உங்க அப்பனை என் கையாலே அறுத்து போட்டுருவேன். நீ உண்மையை சொன்ன அடுத்த நிமிஷம் உங்க அப்பா செத்துட்டான்ற செய்தி தான் உனக்கு வரும். அதனால ஏதோ சொல்லுவாங்க, இந்த பழைய பழமொழி, திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி கம்முன்னு இருக்கணும். என்ன? நீ இப்ப போ. ஆனா நீங்க வரல, எதையும் பார்க்கல. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? போ போ. அப்பா உங்களை பார்த்துட்டேன்ப்பா. ஆனா இதை என்னால சொல்ல முடியலையே. உங்களை என்னால காப்பாத்த முடியலையே. உங்களை எப்படி காப்பாத்த போறேன்னு தெரியலையே. அக்கா கிட்ட சொல்லலாமா? சொன்னா அப்பாவை வேற இவன் கொன்னுடுவானே. ஐயோ,